கடந்த ஒரு 2 சீசனாக வந்து வி வாண்ட் டோனி மற்ற பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கத்துறாங்களா? அது கரெக்டாக நினைக்கிறீங்களா தப்பு? இல்லை ப்ரோ, அது சென்னை ஃபேன்ஸோட இது இம்பார்ட்டன்ஸ் ஆங்க. 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக இருக்கார் டோனி. அவர் எப்பயும் வந்து ஓடி கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். பட் ஸ்டில் வந்து ஐபிஎல் சென்னை ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அவர் மேலே ஒரு கிரேஸாக இருக்கும்போது அதை நம்ம சேர் பண்ணுறது நம்ம தப்பே இல்லை. மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சிஎஸ்கேவோட ஃபைனல் மேட்ச் சென்னையில் அன்புடன் ஸ்டேடியமில் ஃபைனல் மேட்ச் இது. ஸோ எல்லா ஃபேன்ஸும் ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் ரிஸ்வி வரும்போது மட்டும் தான் ப்ரோ கத்துனேன். அவன் ஜடேஜாலாம் நான் வரும்போது என்ஜாய் தான் பண்ணேன். தோனி எனக்கு லாஸ்ட் 2 ஓவர் தான் போதும். ரிஸ்வி வந்து எல்லா மேட்சும் அடிக்காமல் இன்னைக்கு வந்து அடிச்சுட்டு போகிறான் ப்ரோ. வருத்தமாயிடுச்சு எனக்குலாம். கஷ்டப்பட்டு நான் தோனியை தான் பார்க்கலான்ட்டு உண்மையிலே வந்தேன். அவ்வளோ வெறியான ஃபேன் நான்லாம் உண்மையிலே. அப்படி இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது தான். மேட்ச் நல்லா போகும்போது அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது அவர் மேலே இருக்க அன்புனால தான் அப்படி கத்துறாங்க. ஒரு ஏரியா அவ்வளோதான், அது வேறு எதுவுமே இல்லை. ஆமாம், அது இல்லை எனக்கு ஆக்சுவலாக நானும் கத்துனேன். பட் எனக்கு கடைசியில் இவன் கைக்வாட்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அடிச்சு. அவன் அப்படியே எங்களை எல்லாம் சிரிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா தோனின்னு கத்துனோடனே. நான் அப்புறம் அவனே அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நிறுத்திட்டோம். அப்படின்னு இல்லை, ஃபேன்ஸு பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தோனின்ற ஒரு என்ன அப்படின்னு. தோனியோட ஒரு இம்பாக்ட் இருக்கும் எல்லா இடத்துக்குமே. ஸோ அதனால பிளேயர்ஸ்க்குமே தெரியும். அவங்க அதை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அது கொஞ்சம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கும் அந்த ஒரு கிரேஸ் இருக்கணும், அவங்களும் வந்து விளாடணும். எப்படா விக்கெட் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தலை மேலே இருக்க கிரேஸில் பண்ணுறது வந்து கொஞ்சம் தப்பாக போகுது. அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு அதோட இம்பேக்ட் அப்படி அவங்க மேலே வச்சிருக்க ஒரு மரியாதை, அவங்க வந்து இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ்னு கூட சொல்லலாம். பட் அது மற்ற பிளேயர்ஸை பாதிக்கும். தப்பு தான் சொல்ல முடியாது. as I told you, இப்போ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. அவங்க கேம் மேலே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர்லாம் அவருக்கு தெரியும் அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ வெளில அவுட் சைட் நாய்ஸ் என்ன வருதோ அதெல்லாம் விட்டுருவாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் டோனி நான் சொன்னேன், ஜட்டு தான் சொன்னேன் ஆக்சுவலாக. இல்லை, நான் தோனிக்கு வந்து இது வந்து ஒரு சென்ட் ஆஃப் சீசன் இல்லையா, அதனால் தோனின்றாங்க. ருத்துக்கும் நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு, ஜட்டுக்கும் நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு ஸ்டேடியமில். ஜட்டு என்ட்ரு வரும்போதும் செம்ம கிளாப்ஸு, ருத்து வரும்போதும் செம்ம கிளாப்ஸு, நம்ம தூபே வரும்போது ஆறுசாமி வரும்போது வேறு லெவல் கிளாப்ஸ். அதனால் தோனி மட்டும் இல்லை, தோனிக்கு அதிகமான கிளாப்ஸ், அதிகமான ஃபேன்ஸ், அதுதான் மேட்ரு. பட் சிஎஸ்கேன்றது ஒரு ஃபேமிலி, அவ்வளோதான். தப்பு தான் ப்ரோ. அதுதான் ஜடேஜா வந்து சிறப்பாக பண்ணிட்டாரு. ஜடேஜா வேணான்னு கத்துனாங்க எல்லாரும். அவர் கடைசியில் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் இப்போ ஜடேஜா வரும்போது இப்போ யாருமே கத்துறது இல்லையே. ஜடேஜாக்கு பயங்கர அப்ளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ப்ரோ. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். ஸோ எவ்வளோ பாசிபிளாக பார்க்க முடியுமோ அவ்வளோ பாசிபிளாக அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக தான் வி வாண்ட் டோனின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து வேறு என்ன ரீசனுமே கிடையாது. இதுவே நெக்ஸ்ட் சீசன் அவர் விளையாடலன்னா அவர் இல்லாத சென்னை டீம் ஆடும்போது கூட கண்டிப்பாக சென்னையை வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து எந்த தப்புமே கிடையாது. அவங்க ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயம் அது, அவ்வளோதான். மேபி அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். அது மட்டுமே அல்டிமேட் எய்ம் கிடையாது. மற்ற பிளேயர்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நாங்களே டயட் பண்ண ஒரே மிஸ் திரும்ப பட் என்னன்னா இப்போ மற்ற பிளேயர் ஆடும்போது அது தப்பு ப்ரோ. இல்லை அது ஆக்சுவலாக வந்துட்டு நான் சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஸோ மற்ற பிளேயர் ஆடும்போது எல்லாம் தோனி வரணும்னு கேட்குறீங்க தானே ப்ரோ. அது ஆக்சுவலாக தப்பாக ரைட்டாக டிபேட்டுக்குள்ளே போகக்கூடாது ப்ரோ. வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டு அந்த மனுஷன் அட்லீஸ்ட் ஏன்னா வந்துட்டு எங்கெங்கேயோ தான் வராங்க, எங்கேயோ ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த தோனி ஒரு 2-3 பால்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. சீரியஸாக தப்பே கிடையாது. என்ன கேட்டால் தப்பு. ஓகே, பட் என்ன கேட்டால் வந்து தப்பு கிடையாது. அது தோனி பார்க்கவே வராங்க அந்த 2-3 பால்ஸ். ஆனால் வாழ்ந்து காட்டிட்டு அந்த மனுஷன் வந்துட்டு இன்னொரு 2-3 மேட்ச் தான் அவரை பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ எந்த ஃபிலிமே பார்க்க முடியாது. எவ்ரிஒன் திங்ஸ் லைக் திஸ் இஸ் த லாஸ்ட் சீசன் ஃபார் தோனி அப்படின்னு. ஸோ அவரோட தலை தரிசனம் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும் தான் வந்து கத்துறாங்களே தவிர நீங்கள் லாஸ்ட் சீசனும் நீங்கள் பார்த்துருக்கலாம், இது முந்தின சீசன் எல்லாமே பார்த்துருக்கலாம், அவ்வளோவா இருந்திருக்காது. லைக் தலை வராருன்னா தலை வரும்போது கத்துவாங்க. பட் ஆனால் வந்து ஒரு பிளேயர் தோத்து வெளில போகும்போது தோனி வராருன்றதுக்காக கத்தாம அப்படிலாம் பெருசாலாம் இருந்திருக்காது. ஸோ இந்த டைம் அது இருக்குன்னா ஒரே காரணம் வந்து லைக் ஜஸ்ட் இமேஜினிங் தட் திஸ் இஸ் லாஸ்ட் சீசன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். மேபி அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அது பண்ணுறது என்னமோ லைக் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பு தான். அவருக்கும் தெரியும் அன்பு நல்லா தான் கத்துறாங்கன்ட்டு, அவங்களுக்கும் தெரியும் ஏன் கத்துறாங்கன்ட்டு. அவர் என்ன மிஞ்சி போனால் இந்த சீசன் ஆடுவார். மேபி நீங்கள் பேசுவாருன்னு நினச்சேன், நான் பேசல. அடுத்த சீசன் ஆடுவாரான்னு எனக்கே தெரியல. ஆடா நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் மென்டர் ஆகாது இருந்தால் கூட போதும். எனக்கு ஜாலியாக சுற்றி வந்தா தப்பு. இப்போ மோஸ்ட்லி தப்பு தான். பிகாஸ் அவரை எப்படி சொல்கிறது, அவருக்கு டிமோட் ஆகும், கண்டிப்பாக அவருக்கு ஹர்ட் ஆகும், எல்லாம் அவருக்கும் இருக்கும். அவர் வரும்போது கத்திருக்கலாம், ஏன் அவர் அவுட் ஆகும் போது கத்தணும், அது ஒன்று மட்டும் தான். அது அன்ஃபேர். That's very wrong. We don't stand for that. ஒரு பேருக்காக தான் மேட்ச் பார்க்கவே டாக்ஸிக் ஃபேன்ஸ்னு சில பேர். எக்ஸாக்ட் டாக்ஸிக் அவங்க தோனி ஃபேன்ஸ் நாட் சிஎஸ்கே ஃபேன்ஸ், அவ்வளவுதான். அது தப்பு. பட் ஆலியா மேட்ச் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம். நெக்ஸ்ட் இயர் தோனி இல்லனா கூட நாங்க எல்லாரும் வருவோம். சிஎஸ்கே தான் சிஎஸ்கே.
அது ஆக்சுவலாக தப்பு தான் அது, ரொம்ப ரொம்ப தப்பு அது. ஒரு பேட்ஸ்மேன் விளையாடும் போது விவான் தோனின்னு கத்தக்கூடாது. மேபி ஒரு பேட்ஸ்மேன் பை சான்ஸ் அவுட் ஆகிட்டாங்களா அப்போ தோனி வரதுக்கு நம்ம மேபி அப்போ கத்தலாம். பட் ஆனால் அவுட் ஆகி தோனி வரணும்னு கத்துறது வந்து தப்பு தான். அது ஆப்வியஸ்லி தப்பு. ஆமாம் டெஃபினட்டாக இல்லை ஆமாம். ஆஸ் ஃபேன்ஸ் நம்மளும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஜடேஜாவுக்கும் வந்து அதே மாதிரி கத்தணும். ஆக்சுவலாக அதே மாதிரி ஒரு சமீர் ரிஸ்வி நெக்ஸ்ட் வர பிளேயர்ஸ்க்கு எல்லாமும் இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க தான் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து தோனி மேபி பிளேயிங் லெவனில் இருக்க மாட்டார். அதனால மற்ற பிளேயர்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி கத்தணும். நம்ம ஆக்சுவலாக என்கரேஜ் பண்ணணும் டெஃபினட்டாக. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஹை லெவலில் இருக்கும்போது அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ லவ் இருக்குது. நம்ம சென்னை பீப்புள்ஸ், நம்ம சென்னை ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அளவு கடந்தமாக இருக்குது. அதனால தான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அவர் வந்து ஐபிஎல்காக வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் இப்போ ஒரு கேமியோ இன்னிங்ஸ் வந்து அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ 42 வயசு யாராலுமே வந்து ஆட முடியாது, ஓகேங்களா. பட் ஸ்டில் வந்து அவர் ஃபீல்டில் இறங்கி 20 ஓவர்ஸ் கீப்பிங்கும் பண்ணிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இன்னிங்ஸ் அவர் வந்து ஆடிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ட் ஆஃப் ஆனரோ இல்லை கிரேட் ஆஃப் ஆனர் வந்து நம்ம அவருக்கு பண்ணல. அவர் அந்த சான்ஸ் அவர் வந்து நம்ம கொடுக்கல. பி டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், ஒரு பெட்டர் சென்ட் ஆஃப் வந்து நம்ம அவருக்கு வந்து கொடுக்க முடியல. ஸோ அந்த மிஸ்ஸை வந்து அவர் மறுபடியும் சென்னை சைட்லேருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு தடவை அவர் வந்து ஆடும்போது ஒரு டைப் ஆஃப் சேரப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவருக்கு. ஆனால் அவன் அவுட் ஆகி போகும்போது வேணால் கத்தலாம் ப்ரோ. அதுவுமே லாஸ்ட் மேட்சே பார்த்தேன், ருத்ராஜ் வந்து 99 அவுட் ஆவார், 98 சம்திங் அவுட் ஆவார். அப்போ ஒரு ஸ்டாண்டிங் அவசியம் கூட இல்லாமல் நிறைய தோனி கத்துறாங்க. அது நம்ம தப்பும் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா அவங்க கடைசியாக வந்து பல செலவு பண்ணி வர்றாங்க, தோனி பார்த்தா சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாடி அவர் கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கைகோடாவே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வெளில போறாங்க அப்படின்னும் போது தோனி கத்துறது வந்து அவர் மேலே பாஸ்ல ஓகே. பட் ஆனால் ஸ்டில் we have to understand few things இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பட் ஸ்டில் let's hope everything goes well. டிமோட்டிவேட்டாக தான் ஒன்றும் ஆகாது. ஈவன் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம அவுட் ஆகிட்டு நம்ம தலைவருக்கு வந்து நம்ம இது பேட்டிங் சான்ஸ் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஃபேன்ஸோடைய ரெக்வஸ்ட்டும் அதுதான் இருக்கும்போது கண்டிப்பாக அதர் பிளேயர்ஸும் வந்து அதை தான் அவங்க விரும்புவாங்க. மேக்ஸிமம் வந்து தெரியும் ஆக்சுவலி தோனி எல்லாரும் நம்மளோட இதுவே வந்து தோனி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி அவங்க தப்பான நினைக்கலாம் வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலி இல்லையா. ஸோ அதுதான் நானே எதிர்பார்த்து தான் வந்தேன், ஆனால் கிடைக்கல இந்த வாட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது மேபி க்ரூஷியல் டைம் ஃபார் ரிட்டையர்மெண்ட்டுன்றதுனால மேபி வந்து அந்த ஹைப் வந்து ஃபேன்ஸ் கொடுக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. லைக் நம்ம அது கரெக்ட் தான். பட் ஸ்டில் லைக் எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி வந்து தோனி வரணுன்ற அந்த இது வந்து மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. லைக் அதாவது அது இப்போ ரிஷி விளையாடுறாரு, அவர் விளையாண்டு அவுட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படி கொண்டு போனால் அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்ச் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். தோனி நினச்சிருந்தா முன்னாடி வரலாம். பட் ஆனால் அவர் வந்துட்டு விளையாண்டுட்டாரு, தேவைன்னா வரணும் மேட்சுக்காக. அவரே 2 ஓவர் ஆடணும் தான் நினைக்கிறாரு. அதுக்குள்ளே ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு 15 ரன்ஸ் 20 ரன்ஸ் இருப்பே வி வாண்ட் தோனி. அது வந்து தேவையில்லாது. சிஎஸ்கே டீமாக ஜெயிச்சாதான் தோனி இப்போ வந்தாங்க 2 மேட்ச். தோனி வர மேட்ச்லாம் நம்ம மேக்ஸிமம் தோக்க தான் செய்கிறோம். அப்போ போன மேட்ச் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறனால தான் நம்ம வருது. போன தடவை தோனி மேட்ச் எப்படி வரது, எப்படி சொல்ற தோக்க செய்யறேன். போன மேட்ச் தோனி வரும்போது ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு தம்பி. தப்பு தான். பட் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. தோனி வேற இன்னும் நிறுத்த போறாரு, அதனால ஒரு ஆசையில் எல்லாரும் கத்திருப்பாங்க. பட் கைக்வாடு எல்லாருமே நல்லா ஆடினாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோனியை பார்க்கணும்னு. நம்ம என்ன பண்ண அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். That is wrong. We don't stand for that. அது சிஎஸ்கே ஃபேனே கிடையாது. அது மற்ற பிளேயர்ஸ்க்கு தர டிஸ்ரெஸ்பெக்ட். இவ்வளோ வருஷம் நல்லா லாயலாக இருந்துட்டு ஆடிட்டு போகிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி தோனிக்காக இப்படி பண்ணுறது வந்து ஸ்லைட்லி அன்ஃபேர் தான். பட் ஃபைன், இட்ஸ் லாஸ்ட் இயர். அவன் ஒன்றுமே பண்ணல, இத்தனை வருஷம் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. இப்போ ரிட்டையர் ஆக போறாரு, சந்தோஷம் அனுப்பிச்சு விடணும், அவ்வளோதான். அவர் ஆடும் போது கத்துறது தப்பே இல்லை. ஆனால் மிச்சவங்க ஆடும் போது இல்லைன்னா இன்னும் கத்துனா ஆக்சுவலி அவுட் ஆன பிறகு கத்துனா கூட ஓகே. பட் அவங்க அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆகணும். லாஸ்ட் இயர் அவுட் ஆகணும் ப்ரே பண்றாங்க. ஏன்னா தோனியோட லாஸ்ட் இயர் மட்டும் நாள் தான். மற்றபடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் இயர் நடக்கல. இப்போ வந்து சரி புரியுது, லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்குது. கண்டிப்பா அதை நான் ஒரு 4-5 மேட்சை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தம்பி ஒருத்தர் பேசிட்டு இருக்காப்புல, வெறும் தோனி மட்டும் தான் சிஎஸ்கே நினச்சி பேசிட்டு இருக்காப்புல. அது ரொம்ப தப்பு. அவருக்கு தெரியல, சின்ன பையன் இப்போதான் 12th முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவர் திட்டுறாங்க நான் பார்க்குற போதெல்லாம். அவருக்கு மேபி தோனி வெறியனா இருக்காரு. பட் அது தப்பு இல்லை. ஆனால் தோனி மட்டும் கிடையாது சிஎஸ்கேன்றது, அதுதான் மேட்ரு. ஆஸ் ஆல்வேஸ் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி பார்க்குற கண்டஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒருத்தர் வந்து டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே வராது. ஸோ நம்ம ஃபேன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம கெஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வின்னிங் மூமெண்ட்டில் வரும்போது தான் நம்ம வந்து தோனியோட நம்ம ரெக்வஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹை லெவலில் இருக்குது. அதர்வைஸ் வந்து நம்ம தோனி எப்போ வந்தால் நம்ம வந்து சேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். எப்போ சேர் பண்ணுறோம், ஒன்று அந்த ஜடேஜாவோட விக்கெட் போகும்போது, இல்லை நியர் டு 18th ஓவர் வரும்போது நம்ம தோனியோட விக்கெட் வந்து எதிர்பார்க்குறோம். பிளேயர்ஸ் யாருமே வந்து 1 டவுன்லையோ இல்லைன்னா வந்து 6th ஓவர்லையோ இல்லை less than 10 ஓவர்லையோ வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஒன்று 15th ஓவருக்கு மேலே, அப்படி இல்லைனா வந்து வின்னிங்
வின்னிங் மூமெண்ட்ஸில் வரும்போது. ஸோ இந்த 2 சினாரியோவில் மட்டும்தான் தோனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இதுவாக இருக்கும். முன்னாடிலாம் எந்த மேட்ச் சொல்லு பார்ப்போம். தோனி வர மேட்ச் எஸ்ஆர்எஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சு. தோனி வரக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அப்படி எப்படி தோனி வந்து தோக்குறீங்கன்னு சொல்கிறேன். கமெண்ட் பேக் வாங்க சொன்னது பேக் வாங்க. 8 விக்கெட்ஸ் கிட்ட தான் இறங்குறது. ஸோ வந்துட்டு அப்போ டீம் வந்து நீ எப்படி தோனி வந்தா தோக்குறான்னு சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நீ எப்படி சொல்லலாம் சொல்லு, தோனி வந்து எப்படி தோக்குன்னு சொல்லு. கண்டிப்பாக எல்லா சென்னை டீம் பிளேயர்ஸ்க்கும் நாங்கள் சொல்கிறோம், உங்களை யாருமே நாங்கள் வந்து அப்பாவே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். எங்களுடைய சின்ன இது என்னன்னா அன்பு என்னன்னா, அவர் இருக்கிற ஒவ்வொரு சில நொடியும் நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இருந்து நாங்கள் என்ஜாய் பண்ண எங்களோட ஒவ்வொரு நோக்கமும் தலை தரிசனம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி நீங்கள் இல்லாமல் டீமே கிடையாது. ஒரு 10 வருஷமாக வந்து அவரால் வந்து ஒரு லீடராக இருக்குன்னா அதுக்கு மொத்தமாக வந்து நீங்கள் உங்களோட சோல்ஜர்ஸ் மாதிரி தான், உங்கள் சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்திருக்கு.